நிஃப்டி எங்கே மூவ் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு 22,489 அங்கேருந்து இங்கே மூவ் ஆகும், இப்போ இங்கே மூவ் ஆகும். அதே மாதிரி நேற்றோடைய லெவலு தேர்ஸ்டே லெவலில் வந்து உடைக்கணும். அந்த இதை உடைச்சா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைடுவே ஒரே மூவ் தான், எங்கேயுமே எத்தனை பாயிண்ட் லாபம் வந்திருக்கும் நல்லா பாருங்க, ஆல்மோஸ்ட் 60. அதே மாதிரி பி சைடில் பாருங்க, பி சைடில் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட், ஏன்னா சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல உங்களுக்கு எங்கே கட் ஆயிருக்கு பாருங்க. நான் சொல்லி இந்த லெவல் பாருங்க, பையிங் ஏரியா. ஸோ பையிங் ஏரியாஸ் வந்து 544ம் 438 நான் கொடுத்துருந்தேன். இதுதான் வந்து நமக்கு பி சைடில் பை பண்ண வேண்டியது. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, ஆல்மோஸ்ட் இந்த இந்த இதை வந்து ரெசிஸ்டன்ஸ் மாதிரி டச் பண்ணிட்டே வந்ததுக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து மூவ் ஆயிருக்கு. இந்த மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணியிருந்தாலும் இதுலயும் இந்த ஃபைனலாக ஒரு க்ளோசிங்கே ஒரு 15 பாயிண்ட் க்ளோசிங் இந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருந்திருக்குது, ஒரு லாபத்தில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து 22,450 எடுத்து பாருங்க. நாங்கள் நம்ம கொடுத்து இந்த லெவல் படி 438 and 34. ஸோ 438ல இது பையாக இருக்குது, மூவ் ஆகிருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிட்ட மூமெண்ட்டு 70 பாயிண்ட்ஸு வந்து ப்ராஃபிட்டில் தான் இது இருந்திருக்குது. இந்த இடத்துல இதோட டார்கெட்டை எதுவுமே எந்த ஸ்ட்ரைக்கும் டார்கெட் அச்சீவ், அதனால ஒரு லெவலில் மட்டும் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஹெவி ப்ரீமியம் ஹெவியாக இருக்குது, டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமாக இருக்குது. வந்து எதுவும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணல, பட் மூவ்மெண்ட் வந்து எந்த ஸ்ட்ரைக் நோ ட்ரேட் நடந்திருக்கு. நமக்கு எந்த ட்ரேடும் இந்த இதில் நடந்திருக்காது. ஆக ஓரளவுக்கு இதுக்குள்ள போய் இது டச் பண்ணா நம்ம கொடுத்த லெவல் படி போயிருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள். ஓகேங்களா? இதுதான் முக்கியமானது. ஒரு 1500 ஈஸியாக இன்னைக்கு ட்ரேட்ல கிடைச்சு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது, நான் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் தான் நமக்கு வந்து மெயினாக இருக்கணும். நீங்கள் அனலைஸ் பண்ணுறது தான் ஆப்ஷனில் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ ஏன்னா பையர்ஸை பொறுத்தவரையும் ஆல்வேஸ் லாஸ், பையர்ஸ்க்கு வந்து ஆல்வேஸ் லாஸ் தான். ஸோ எப்போ ப்ராஃபிட்டபுளாக மாறணும்னா அப்படின்னா பொறுமையாக இருக்கும், அதுக்கான அனலைஸ் ஜாஸ்தியாக இருக்க வேண்டியது. ஸோ என்னுடைய இந்த ஓபிஎம் மெத்தட் இருக்கு, ஆப்ஷன் ப்ரீமியம் மெத்தடு. இந்த ஓபிஎம் மெத்தட் படி ஒரு ஒரு ஐடியாஸை ஃபாலோ பண்ணணும். அந்த ஐடியாஸ் கிடைக்குதா, ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பேப்பர் ட்ரேடிங் போய்கிறது. ஸோ இந்த பேப்பர் ட்ரேடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.